டு தி வெபினார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபிசிக்ஸ் சிலபஸ் வந்து பார்க்குறோம் இல்லையா? பிஜிடிஆர்பியோட புது சிலபஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 18 சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னைக்கு பர்டிகுலராக இது ஃபிசிக்ஸ்க்குரிய வெபினார். ஸோ இந்த பர்டிகுலர் வெபினாரில் ஃபிசிக்ஸ் சிலபஸில் என்னென்ன மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபேக்கல்ட்டி பாலச்சந்திரன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஐ வெல்கம் யூ சார். ஸோ சிக்ஷா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோன்னா அந்த சப்ஜெக்டில் இன்டெப்த் நாலேஜ் உள்ள ஃபேக்கல்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ஃபேக்கல்ட்டி தான் உங்களை த்ரூ அவுட் தி கோர்ஸ் கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸ் கேட்டு நீங்கள் அவங்களோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்க அழகாக வந்து உங்களை ரிசல்ட்டில் போய் இறக்கி விட்டுருவாங்க. அந்த ஜேர்னி வந்து நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணி போகணும். அவங்க சொல்கிறத லைக் யூ ஹாவ் டு ஃபாலோ. இப்போ நோட்ஸ் எடுங்க, இன்னைக்கு இந்த டாபிக் கவர் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் கேட்டு செஞ்சுட்டே வரும்பொழுது ஒன் ஃபைன் டே நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிடும். ஸோ அதுதான் ரொம்ப பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி சிக்ஷா கிளாஸில் ஃபாலோ பண்ணுறது. வி பிலீவ் இன் நாலேஜ் அண்ட் வி ஷேர் த நாலேஜ், அவ்வளோதான். ஸோ சிக்ஷா கிளாஸில் இருக்க கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஃபிசிக்ஸ் கிளாஸ் கேட்டிருந்தீங்க அஃப்கோர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக தான் இந்த ஃபிசிக்ஸ் செஷன் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா? நம்மளோட கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். எவ்ரிடே மார்னிங் 5 to 6:30 AM அண்ட் ஈவினிங் 7 to 8:30 PM வந்து. பிகாஸ் நம்ம வேறு ஏதாவது ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் இல்லை வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டிய சூழலில் இருந்தாலுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் கையில் இருக்க ஃபோன் யூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஒன்ஸ் அந்த கிளாஸஸ் முடிஞ்ச உடனே அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம மொபைல் ஆப்பில் கொடுப்போம். அந்த மொபைல் ஆப்லையும் நீங்கள் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த கிளாஸை வந்து ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும், திரும்பவும் சார் சொன்னதை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக அந்த ரெக்கார்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ மேடம். எஸ். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கோச்சிங்காக நீங்கள் வந்திருக்கீங்க. கோச்சிங் மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டடியாகவும் நம்ம இதை எடுத்துக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் படிக்காமல் ஒரு டிசைர் சொல்லார் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம்னா கண்டிப்பாக ஒரு டிசைரோட தான் ஃபிசிக்ஸ் எடுத்திருப்போம். மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படியோன்னு தெரில, பட் ஏதோ ஒரு சம்திங் இன்சைட் யூ மேட் யூ டு டேக் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு எக்ஸல். நார்மலாக ஃபிசிக்ஸ் சும்மா நம்ம வந்து ஹோம்ஸ்லா, நியூட்டன்ஸ்லா இதெல்லாம் படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஷேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எஃபோர்ட் போடணும். ஸோ கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து சிக்ஷா கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டர் சிலபஸ், இப்போ வந்து புதுசாக வந்து சிலபஸை வந்து ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு சிலபஸில் என்னென்ன இருக்கு, அப்புறம் நியூ சிலபஸில் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, என்ன இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ் பொறுத்தவரை ஓல்டர் சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும். வெக்டார் ஃபீல்ட்ஸ், மேட்ரிக்ஸ் தியரி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ், மொத்தம் மூணு டாபிக் தான். மீனிங் மொத்த மேத்தமேட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேயே 3 டாபிக் தான் இருந்திருக்கு. ஸோ வெக்டார் ஃபீல்ட்ஸ்லாம் உங்களுக்கு நார்மலாக வர்றது கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல், லாப்லாசியன் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஓல்டர் சிலபஸ்ல இருந்திருக்கு. அண்ட் மேட்ரிக்ஸ் தியரியில் நமக்கு ஆப்வியஸாக தெரியும் ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸ், ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டயகனைசேஷன், இதெல்லாம் ஓல்டராக இதில் இருந்திருக்கு. அண்ட் தேர்ட் டாபிக் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருந்திருக்கு. மொத்தமே 3 டாபிக் தான் இருந்திருக்கு. ஸோ எப்படி கொஸ்டின் நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கும் அப்படின்னா மொத்தம் 3 டாபிக்ல இருந்து மட்டும்தான் இருந்திருக்கும். 3 டாபிக்ல நம்ம நிறைய கவர் பண்ணியிருக்கலாம். பட் நியூவர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா அடிஷன் பண்ணிருக்காங்க பார்த்து. ஸோ 3 இதுல இருந்து உங்களுக்கு 5 மோர் தேன் 2 or 3 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணுறது என்ன, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வரை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. மீனிங் டைரக்டா கொஸ்டின் பார்த்து ஆன்சர் சொல்ற மாதிரி இருந்த கொஸ்டின்ஸ் தாண்டி இப்போ வந்து சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டாபிக்லேயே வச்சிருக்காங்க. ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் இருக்கு. ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் ஆர்டர், ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி சால்வ் பண்ற மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்ல கொண்டிருக்காங்க. ஆல்சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், மீனிங் கிரேடியன்ட் வச்சு வர ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் மட்டுமே வச்சு வர கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து நீங்க கால்குலஸ் வேற இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வெக்டார் கால்குலஸ். அண்ட் அடிஷ்னலா எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணிருக்கிற முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், சிங்குலர் பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிசிக்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி வந்துட்டு கவுச்சிஸ் இன்டெக்ரல் தியரம், ஃபார்முலா, டெய்லர் அண்ட் லாரண்ட் எக்ஸ்பான்ஷன், போல்ஸ், மல்டிபிள் போல், சிங்கிள் போல், மல்டிபிள் போல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்.
ஸோ இப்போ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 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 டாபிக் என்னதுன்னு நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எம்எஸ்சி சிலபஸ். இது எல்லாமே எம்எஸ்சி சிலபஸ், எம்எஸ்சியோட வர சிலபஸ் ப்ளஸ் நீங்க சிஎஸ்சிஆர் ஃபிசிக்ஸ் நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா அதோட டாபிக் மீனிங் சிஎஸ்சிஆர் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸோட சிலபஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். ஸோ பார்ட் ஃப்ரம் திஸ் whole syllabus, new syllabus, they have improved the standard, improved the number of topics. So more the topics, higher the number of questions expected, not just the number of questions, the questions that is made to be solvable. So நம்ம சால்வ் பண்ற மாதிரியான questions இந்த புது சிலபஸ் பிளஸ் வரப்போற புது எக்ஸாம்ஸ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதான், ஸோ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபோரியர் அண்ட் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாம் அடிஷனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் வந்து ஹெச்கே தாஸ் தான், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த புக் வந்து ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். ஸோ எம்எஸ்சியில் நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணி படிச்சிருப்பீங்க. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதே நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மூவிங் ஆன் டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், மேஜராக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எதையுமே வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணல. ஸோ ஓல்டு சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மீனிங் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஒரு கோஆர்டினேட் கொடுத்துட்டு இதெல்லாம் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்னு கேட்பாங்க. பட் நியூவர் சிலபஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்துருக்கு. அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேயே இது வந்துட்டு எந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின், ஹாலோனாமிக்கா, நான் ஹாலோனாமிக்கா, ஸ்க்லரோனாமிக்கா, மீனிங் ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீல், ஒரு சைக்கிள் வீல் இருக்கு. ஸோ சைக்கிள் வீல் அந்த ஃபோர்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்க்ஸ்ல வந்து பீட்ஸ் இருக்கு. ஸோ அந்த பீட்ஸ் வந்து இப்போ வந்து சைக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த பீட்ஸ் வந்து அதுல இருந்து கீழே விழுந்து அப்படியே ரொட்டேட் ஆகும்போது அந்த பீட்ஸ்லாம் வந்து மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருக்கும், ஒரு மோஷன்ல இருக்கும். ஸோ அது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சிம்பிளா கேட்டுட்டு இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் உங்களுக்கு திங்க் பண்ற மாதிரி வைக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வரும். ப்ளஸ் உங்களுக்கு டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்ல அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மீனிங் சிம்பிள் பெண்டலம், ஆட்வுட் மிஷின், மீனிங் ஸோ இதுல இருந்து நீங்க வந்து ஒரு ஆட்வுட் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்வுட் மிஷின் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, ஸோ மாஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ ஒரு மாஸ் 2 kgன்னு கொடுத்துட்டாங்க, இன்னொரு மாஸ் வந்து எக்ஸ் கொடுத்துருவாங்க, மேபி டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஹேவ் டு கால்குலேட். ஸோ அதுவும் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி கால்குலேட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்ற புது சப் டாபிக்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னொன்று மேஜர் அடிஷன் கெனடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், கெனடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுல இருந்து நீங்க கண்டிப்பா கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதுல இருந்து வராத கொஸ்டினே இருக்காது. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஜஸ்ட் சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் தான். கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் இது வரைக்கும் யாருக்கா தெரிஞ்சுன்னா நீங்க ரீகால் பண்ணலாம், இல்லைன்னு பரவாயில்ல, நம்ம வில் லேர்ன். ஸோ கெனடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனதர் மேஜர் அடிஷன் வந்து ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ஆக்சிலேஷன்ஸ் இருந்திருக்கு. அப்புறம் லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல், மீனிங் அந்த அட்டாமிக் மாலிகுல் வந்து ஸ்ட்ரெச் ஆகும்போது எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகும், வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இது வரைக்கும் டாபிக்ஸ் இருக்கு, கொஷின்ஸ் வந்துருக்கு. பட் இங்கே வந்து கொஞ்சம் அடிஷனலாக ஸ்பெஷல் தியர் ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தியர் ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, யூ ஹேவ் டு விஷுவலைஸ். ஸோ ஒரு லைட் ஸ்பீட்ல ஒரு பார்ட்டிகல் வருது, லென்த் கான்ட்ராக்ஷன், ஸோ அந்த மாதிரி அந்த டைம் டைலேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இது வரும்போது யூ ஹேவ் டு கான்செப்டுவலாக நீங்கள் வந்துட்டு அதை திங்க் பண்ணணும். ஸோ ஸோ திங்க் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் அடிஷன் தான். ஸோ ஓல்டு சிலபஸ் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. பட் நியூ சிலபஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் யூ ஹேவ் டு கொஞ்சம் நீங்கள் வந்து கான்செப்ட் அப்ளை பண்ணி திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து இதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் அந்த 4 டாபிக்ஸ் உள்ள வந்து எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. So more number of numericals is expected in classical mechanics, and reference book வந்து உபாத்தியாயாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் தியரி பேஸ்ட் அண்ட் கான்செப்ட் பேஸ்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு. ஆல்சோ ஸ்பெஷல் தியர் ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு நீங்கள் வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் பை ஆர்த்தர் பைசர் அதுவும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் தியர் ஆஃப் ரிலேட்டிவிட்டி அந்த புக்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ எலக்ட்ரோமேட்டிக் தியரியில நார்மல் தான். ஸோ எலக்ட்ரோமேட்டிக் தியரி நம்ம வந்து 11th 12th இருந்து படிச்சுட்டு இருக்கிற சேம் டாபிக் தான். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், நீங்க பிஹெச்டியே போனாலும் சேம் டாபிக்னா எலக்ட்ரோமேட்டிக் தியரி தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பிசிக்ஸ். இஎம் தியரி தான் வந்து இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் பிசிக்ஸ்.
ஸோ அந்த காலத்தில் மேக்ஸ்வெல் அந்த டைம்ல இருந்தே இருக்கிற ஒரு ஓல்டஸ்ட் ஃபிசிக்ஸ்னா வந்துட்டு இஎம் தியரி தான். ஸோ இஎம் தியரி பொறுத்தவரை எந்த ஒரு சேஞ்சும் பெருசா இல்லை. பட் அடிஷ்னலாக 2 டாபிக் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து மேக்னடோஸ்டாட்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி கூட மேக்னடோஸ்டாட்டிக்ஸ் கிடையாது, ஜஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்திருக்கு, அப்புறம் டேரக்டா அவங்க வந்து ஸ்கேலார் பொட்டன்ஷியல் அண்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் பாயிண்டிங் தியரம் போயிருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மேக்னடோஸ்டாட்டிக்ஸ், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் தென் டயலெக்ட்ரிக்ஸ், வேவ் கைட்ஸ். ஸோ இதுல இருந்து வேவ் கைட்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் சிஎஸ்ஐஆர் அண்ட் கேட் எக்ஸாம்ஸ்ல இந்த வேவ் கைட்ஸ்ல இருந்து இந்த டயலெக்ட்ரிக்ஸ் டாபிக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இதுல இருந்தே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் மேக்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து நம்ம பயாட் சவர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சொலினாய்டு, டொராய்டுலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் ரீகால் பண்ணுங்க. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா டச்ல இருக்கும். பட் கொஞ்சம் ஒர்க் பண்றவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் டச்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா நல்லதுதான். ஸோ இந்த டாபிக்ஸ், இந்த டொராய்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு த டொராய்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த டொராய்டு ஒரு சொலினாய்டு எவ்வளோ இருக்கும், ஸோ அதெல்லாம் பண்ணும். ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நார்மலாக ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் ஐசோட்ரோபிக் மீடியா ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஏன் தெரியல. மேஜர் எடிஷன்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ இதுக்கு நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணிட்ட புக் வந்து என்சிஆர்டி ஃபாலோ பண்ணலாம், ஆர் அருண்மூர்த்தி. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்சிஆர்டி தான். நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் என்சிஆர்டி, சாரி சிங்கிளி தான் வரும். ஸோ என்சிஆர்டி ஃபிசிக்ஸ் டெக் புக் ஃபார் கிளாஸ் 12 சிபிஎஸ்சி புக் ஃபாலோ பண்ணலாம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஸோ இதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து புரியாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் யாருமே பெருசாக வந்து நமக்கு ப்ராப்பராக டீச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்கும். ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரை எப்படி டீச் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வெல் இருக்கும், ஒரு வெல்லுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பிஹேவ் பண்ணுது எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு இருக்காது. பட் நம்ம கிளாஸ்ல வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு தேவையானது அந்த கான்செப்ட் என்னன்றது சிம்பிளாக நம்ம பார்ப்போம். ரொம்ப உள்ள வந்துட்டு டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு 1D பாக்ஸில் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சேம் தான், ரொம்ப ஆட் பண்ணல, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி அண்ட் வேவ் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பின் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ இந்த ஸ்பின் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வரும். ஸோ ஸ்பின் அண்ட் ஸ்டெர்ன் கேலாக்கு டைரக்ட் கொஷின்ஸ் வரும். இதுல இருந்து உங்களுக்கு வந்து மேட்ரிக்ஸ், பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ், ஸோ இது வந்து ஸ்பின்ல இருக்கு. ஸோ பவுலி ஸ்பின் மேட்ரிசஸ் வந்து இல்லை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் வரும், ரொம்ப ஈஸி தான். ஆல்சோ புதுசாக இன்க்ளூட் பண்ணிக்கிறது கம்யூட்டேட்டர்ஸ். கம்யூட்டேட்டர் அல்ஜிப்ரா ரொம்ப சிம்பிள் தான், ஏபி மைனஸ் பிஏ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான் வச்சு வரும். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இன்னும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த கம்யூட்டேட்டர்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்க கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல இந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கம்யூட்டேட்டர்ஸும் சேம் தான். ஸோ கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்யூட்டேட்டர்ஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அது படிச்சாலே இது படிச்ச மாதிரி. ஸோ எல்லாமே வந்து கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் கனெக்டடாக இருக்கும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் கனெக்டடாக இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கான ஒரு பேஸ் அண்ட் அதோட ட்ரேசஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ வேவ் மெக்கானிக்ஸ், ஸ்பின் தியரி, கம்யூட்டேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கனால உங்களுக்கு அடிஷனல் கொஸ்டின்ஸ். ஸோ வேவ் மெக்கானிக்ஸ்ல தியரிட்டிக்கலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் ஸ்பின் தியரியும் தியரிட்டிக்கலாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் கம்யூட்டேட்டர்ஸ் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ரொம்ப ஈஸி தான், பட் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து ஜெட்லி ரொம்ப நல்லா இருக்கும். ஜெட்லி வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான ஒரு புக், ஃபாரின் ஆத்தர். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது அருள்தாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க தியரிக்கு. அண்ட் மாடர்ன் ஃபிசிக்ஸ், கான்செப்ட் ஆஃப் மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஆர்த்தர் பேஸ். ஸோ இந்த புக் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்செப்டல் ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் புக் ரீட் பண்ணுற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நம்ம கான்செப்ட் நானே சொல்லி கொடுத்துருவேன், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்றதே நானே சொல்லிடுவேன். நம்மளா சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருவேன், நீங்களா சால்வ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட் சேம் தான், ரொம்ப ஒன்றும் புதுசாக ஆட் பண்ணல. தெர்மோடைனமிக்ஸ் வந்துட்டு நம்ம ஓல்டு நம்ம 11th கிளாஸ் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிற சேம் சப்ஜெக்ட் தான். அடிஷனலாக கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ் பற்றி ஆட் பண்ணிருக்காங்க. அடிபேட்டிக், ஐசோதெர்மல், ஐசோகோரிக், ஐசோபாரிக், ஐசோட்ரோபிக். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ஐசோகோரிக்னா ப்ரெஷர் வால்யூம் கான்ஸ்டன்ட், ஐசோபாரிக்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது என்ன சேஞ்சஸ் நடக்கும், டெம்பரேச்சர் எவ்வளோ இதாகுது, இதில் வந்து ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இதில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இதில் வந்து வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகுது, சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன, தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ், யூஎஸ்ஜி, ஃப்ரீ பொட்டன்ஷியல், ஸ்பெசிஃபிக் ஹீட், கிப்ஸ் பொட்டன்ஷியல், ஹெல்ம்ஹோல்ட்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சது தான். இதெல்லாமே வந்து புதுசாக உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ரொம்ப முக்கியமானது பிவி டயக்ராம்.
ஸோ ப்ரெஷர் விசஸ் வால்யூம் டயக்ராம் ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் விசஸ் வால்யூம் டயக்ராம் பார்த்து அது என்ன சிஸ்டம், வெதர் இட் இஸ் அன் ஐசோதெர்மல் ஆர் அடியபேட்டிக் ஆர் ஐசோகோரிக் ஆர் ஐசோபாரிக், ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஜஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பிஹைண்ட் இட். அண்ட் டிஎஸ் டயக்ராம், பிவி டயக்ராம், டிஎஸ் மீனிங் பிவினா ப்ரெஷர் வால்யூம், இது வந்துட்டு டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிக். ஓகே. அண்ட் இது வந்து தெர்மோடைனமிக்ஸ் இது வருது. அண்ட் உங்களுக்கு ஸ்டாட்ல இருந்து கேட்கறது என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்கறது வந்துட்டு ஈக்குபார்ட்டிஷன் தியரம், ஃபேஸ் ஸ்பேஸ், மைக்ரோ ஸ்டேட் அண்ட் மேக்ரோ ஸ்டேட்ஸ். அண்ட் தென் நார்மலா இருக்கிறது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபெர்மி டிராக், போஸ் ஐன்ஸ்டைன் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் நார்மல் தான். ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் ஒவ்வொரு சிஸ்டம்ல எப்படி வந்துட்டு ஆக்ட் பண்ணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சால்வ் பண்ற மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு. போஸ் ஐன்ஸ்டீன், எஃப்டி, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் வரும். மீனிங் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வச்சு இது எந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்குன்னு கேட்பாங்க. அண்ட் போஸ் ஐன்ஸ்டைன் கன்வர்சேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து சின்ன டாபிக் தான். நம்ம டைரக்டான ஆன்சர்ஸ் தான் இதுல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அண்ட் சால்வ் பண்ற மாதிரி இருக்குன்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம்ஸ் வச்சு கொஞ்சம் அந்த நீங்க வந்து இந்த ஃப்ரீ எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் கிப்ஸ் பொட்டன்ஷியல், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பொட்டன்ஷியல், ஸோ இதெல்லாமே வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் பொட்டன்ஷியல், இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ற மாதிரி கேட்குற கொஸ்டின் வந்து இந்த இதுல இருந்து வரும், யூஎஸ்ஜிஹெச். அதர் தன் தட் எல்லாமே வந்து உங்களுக்கு தியோரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் வில் ஹேவ் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் கிராஃப். ஸோ கிராஃப் மாதிரி கொடுத்து அதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெஃபரன்ஸ் புக் வந்து பாத்ரியா, இந்தியன் ஆத்தர், இந்தியன் தமிழ்நாடு காலேஜில் யூஸ் பண்ணுற இந்தியன் ஆத்தர் இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி, ஸோ அது ஃபாலோ பண்ணுங்க. அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ மூவிங் ஆன் டு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஸோ இது வரைக்கும் ஓல்டு சிலபஸில் உங்களுக்கு ஒன்லி மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மட்டும்தான் இருந்திருக்கு, அட்டாமிக் ஃபிசிக்ஸ் கிடையாது. மேஜர் அடிஷன் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாமிக் ஃபிசிக்ஸ்னா எலக்ட்ரான் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங், ஃபைன் ஸ்ட்ரக்சர், hyper fine structure, Pauli's exclusion principle, Hund's rule, and LS coupling, JJ coupling, LL coupling, SS coupling, Zeeman and Paschen-Black effect, Stark effect. ஸோ இதெல்லாமே வந்துட்டு மேஜர் அடிஷன். இதுல இருந்து நீங்க சால்வ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுலேயே எல்எஸ் கப்ளிங் ஸ்கீம்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஜீமன் எஃபெக்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா ஜீமன் எஃபெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் 100% வரும். அண்ட் இங்கே ஃபைன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல இருந்து கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கிறது, ஓல்டு சிலபஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஃப்ராங்க் கார்டன் பிரின்சிபல் அண்ட் எலக்ட்ரானிக் ரொட்டேஷன் அண்ட் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அண்ட் ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான் மாலிகுலர் ஃபிசிக்ஸ்ல இருந்து. ஸோ இதுல இருந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த 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 பாயிண்ட்ல, இந்த பார்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பார்ட்ல இருந்து நம்ம நியூமரிக்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் தியரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ். ஸோ சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில், ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. மீனிங் லாங்குவேஜ் தியரி, பேரா, டயா, ஃபெர்ரோ, அதுல இருந்தா ஆன்சர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னொன்று சூப்பர் கண்டக்டிவ்லேருந்து கேட்பாங்க. டைரெக்டாக பிசிஎஸ் தியரி போயிடுவாங்க. பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, லாட்டிஸ் அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மில்லர் இண்டிசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ரெசிப்ரோக்கல் லாட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் மோனோடாபிக் அண்ட் டயாடாமிக் லாட்டிஸ் அதோட டைனமிக்ஸ் எப்படி இருக்குன்றதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் பிட்வீன்ல இருக்கிறது ஓல்டு சிலபஸ் தான், ஐன்ஸ்டைன் டிவைஸ் மாடல், ஸ்பெசிஃபிக் ஹீட், ட்ரூட் மாடல், வேடமன் ஃப்ரான்ஸ் லா, ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். அண்ட் அனதர் புதுசாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறது டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், பி டைப், என் டைப். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து மொபிலிட்டி, சார்ஜ் கேரியர் கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதெல்லாமே கேட்பாங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு புதுசாக பீசோ, பைரோன், ஃபெரோ எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மீனிங் ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு இது ஃபெரோ எலக்ட்ரிக்கா, இது பீசோ எலக்ட்ரிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இந்த இதெல்லாம். அண்ட் மேக்னட்டிசம் நமக்கு தெரிஞ்சது தான், டயா, பாரா, ஃபெரோ, ஆன்டிஃபெரோ மேக்னட்டிசம், மைஸ்னர் எஃபெக்ட் இருக்கு, ஜோசப்சன், பிசிஎஸ். ஸோ இதுல மேஜர் அடிஷன் எதுவும் இல்லை. கொஞ்சம் இந்த லாட்டிஸ் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸோட ஸ்டடி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செமிகண்டக்டர் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து ரொம்ப பேசிக் லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்காது. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ரொம்ப நம்ம சால்வ் பண்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதில் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம இந்த டாபிக்ல இருந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் ஸோ இதுக்கு வந்து வஹாப் தான். வஹாபே மோர் தான் இனஃப் தான். வஹாபுக்கு வந்து ரெண்டுமே இருக்கு. தியரிக்கும் புக் இருக்கு, நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்விங்க்கும் புக் இருக்கு. ஸோ இதை நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்க. அண்ட் மூவிங் ஆன் டு நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. மீனிங் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மாடல்ஸ் லைக் ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல், லிக்விட் ட்ராப் மாடல், நியூக்ளியர் ஃபிஷன், ஆல்ஃபா பீட்டா காமா டிகே, செமி எம்பெரிக்கல் மாஸ் ஃபார்முலா. அண்ட் இங்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா சைக்ளோட்ரான், சின்டிலேஷன் கவுண்டர், சாம்பர்ஸ், ஃபிஷன் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரியான நியூக்ளியர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு. பட் புதுசாக நியூ சிலபஸ்ல உங்களுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். மீனிங் பயான், புரோட்டான், நியூட்ரான். மீனிங் புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் கிவ்ஸ் ஃபோட்டான் பிளஸ் எலக்ட்ரான், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து எது எது கன்சர்வ் ஆயிருக்கு, வேரியான் நம்பர் கன்சர்வ் ஆயிருக்கா, லெப்டான் நம்பர் கன்சர்வ் ஆயிருக்கா, சார்ஜ் கன்சர்வ் ஆயிருக்கா, ஸ்ட்ரேஞ்சனஸ் கன்சர்வ் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். மீனிங் அது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அது வந்து கன்சர்வ் ஆயிருக்குன்னா அது வந்து இட் கம்ஸ் அண்டர் விச் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸில் வருமா, இன்ட்ராக்ஷனில் வருமா, இல்லை ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனில் வருமா, இல்லை வீக் இன்ட்ராக்ஷன், இல்லை கிராவிடேஷன் இன்ட்ராக்ஷனில் வருமானதையும் நம்ம இதில் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டாக நீங்கள் வந்து இதுல இருந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த ட்ரிக்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வி ஜஸ்ட் நீட் டு ரிமெம்பர் ஆல் த பார்ட்டிகல்ஸ். ஒரு பார்ட்டிகளுக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதோட சார்ஜ் என்ன, பேரியானா, லெப்டானா, பைமீஸானா, இல்லை ஹைப்பரானா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு பார்ட்டிகல்ஸையும் நம்ம வந்துட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணி அதை ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஆஃப்டர் தட் சேமா இருக்கிறதா மீசான் தியரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டிகேஸ் ஆல்ரெடி இருக்கிறது கொஞ்சம் உள்ள சேமா அப்படியே வந்து கேரி ஆன் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து சேமா அப்படியே ஆட் பண்ணியிருக்காங்க. மீனிங் ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து லிக்விட் ட்ராப் மாடல் இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக, பைண்டிங் எனர்ஜில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தயால் புக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு புக்கெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு ஓல்டு சிலபஸ் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓல்டு சிலபஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் வந்து படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்ஜினியரிங் சிலபஸ் மாதிரி இருக்கும். ஓல்டு சிலபஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கே வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி யாரும் எழுந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பூலியன் அல்ஜிப்ரா பார்த்துருப்பீங்க. இன்னொன்று பைனரி டெசிமல் சிஸ்டம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து அனலாகில் இன்டெகிரேஷன், டிஃபரன்ஷியேட்டர் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ஆசிலேட்டர் மட்டும் பார்த்துருப்பீங்க. அல்லது மல்டி வைப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. பட் அதர் தேன் தட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சிலபஸில் தான் மேஜராக வருது. இந்த மைக்ரோ ப்ராசர், ஆர்கிடெக்சர், ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ நியூ சிலபஸில் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்துட்டு எம்எஸ்சி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் லெவலில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும், செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்கும், டயோடு, ஜங்ஷன் டயோடு, ஜெனார் டயோடு, எல்இடி. ஸோ ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் காமன் பேஸ், காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ், ஆம்பிளிஃபையர், ஆசிலேட்டர்ஸ் பேசிக்காக இருக்கு. அண்ட் ஐசியில் ட்ரிபிள் ஃபைவ் டைமர், ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர், வெயின் பிரிட்ஜ் ஆசிலேட்டர், ஸோ இதெல்லாம் இருக்கு. ஆப் ஆம்ப்ல உங்களுக்கு நார்மலாக கேட்கறது தான் இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங் ஆப் ஆம்ப்ஸ். அதில் ஆடர், சப்ராக்டர், டிஃபரன்ஷியேட்டர், இன்டகிரேட்டர். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம சர்க்கியூட் டயக்ராம் வரைஞ்சு அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ற மாதிரி தான் வரும். அண்ட் டிஜிட்டல்ல உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இதுல கொஞ்சம் கஷ்டமான டாபிக் என்னன்னா ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் தான். கஷ்டம் இல்லை, ஈஸி தான், பட் டைம் கன்சூமிங் ரொம்ப இருக்கும். ஸோ முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம வந்துட்டு லாஜிக் கேட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் இந்த பார்ட் காமன் எமிட்டர், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் அண்ட் டயோட்ஸில் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிப்போம். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக மால்வினான், லீச் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. டிஜிட்டலுக்கு மேனுவல் லீச் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு மேனுவல்.
அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறது இது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப 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 சிம்பிளான டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். சிஎஸ்சிஆர்ல இதெல்லாம் கேட்பாங்க, பட் நாங்கள் வந்து இந்த இதை நாங்கள் படிக்க மாட்டோம். பட் ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா வந்துட்டு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், டைமென்ஷன், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், ப்ரொபோர்ஷனல் கவுண்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் பேரலல், இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டின் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எதுல என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து வரும்னா, இங்க மெஷர்மெண்ட் ஆஃப் சீரிஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் வரும். டைரக்ட் கொஸ்டின் இந்த ப்ரொபோர்ஷனல் கவுண்டர்ல இருந்து வரும். ஆஃப்டர் தட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்து வரும். எரர் அனாலிசிஸ், லீஸ்ட் ஸ்கொயர் ஃபிட்டிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஸ்கிப் பண்றது அட்வைசபிள். அண்ட் ஈஸி தான், பட் தேவையில்லாம டைம் வேஸ்ட். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த டாபிக்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுல இருந்து தான் மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் வரும். இந்த சின்ன டாபிக்ஸ்ல இருந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக ஹாலிடே ரெஸ்னிக்கே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக கம்ப்ளீட்டாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர் நெட் ஃபிசிக்கல் சயின்ஸோட சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பே ஜஸ்ட் ஒரு பேசி லெவலில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12th சப்ஜெக்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே ஒரு சடன் ஷிஃப்ட் டு எம்எஸ்சி சப்ஜெக்ட். ஸோ ஒரு ஹையர் ஹையர் ஸ்டாண்டர்டான ஒரு பேப்பர் வந்து இந்த நியூவர் பிஜிடிஆர்பியில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓல்டர் டாபிக்ல வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஸ்டின். நானும் பார்த்துருக்கேன். பாலிடிக் டிஆர்பி லெவல், பிஜிடிஆர்பிலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். பாலிடிக் டிஆர்பி கூட கொஞ்சம் சிஎஸ்சிஆர் டாபிக்ஸ் இருக்கும். பட் பிஜிடிஆர்பியில் ஃபுல்லாகவே வந்துட்டு பேசி லெவலில் தான் இருந்திருக்கு இது வரைக்கும். பட் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக எம்எஸ்சி லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் அடிஷன்ஸ் என்ன, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரிலேட்டிவிட்டி, ஸ்கேட்டரிங் தியரிலாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கொஞ்சம் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்லாம் கொஞ்சம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் படிக்க போகிறது. என்னன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிப்பீங்க. ப்ளஸ் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான், பட் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன, செமியோமிக்கல் மாஸ் ஃபார்முலாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் ஏஎஸ், ஏடி, ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி செமிக்கல் மாஸ் ஃபார்முலா வந்து ஸ்டேபிள் நியூக்ளியரோட எனர்ஜி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, டெல்டா ஈன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணதுனால இது மட்டும் வராமல் மேபி இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், நீங்க ஞாபகம் வச்சிருந்துருக்கணும். ஸோ உங்க நியூ சிலபஸ் பொறுத்தவரை தே ஆர் என்ஹான்சிங் யூ. ஸோ தே ஆர் நாட் ஜஸ்ட் தட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை, ஒரு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாகவும் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு சிலபஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு வெல்கமிங்கான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்காக படிச்சுட்டு சும்மா அப்படியே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக கொஞ்சம் நம்ம ஊர்லேயும் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதை கான்செப்ட் ஓரியன்டாக டீச்சர்ஸ் படிச்சிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கான்செப்ட் ஓரியன்டாக நடத்தணுன்ற ஒரு தாட் வரும். ஸோ அல்டிமேட்லி ஓரளவு ஒரு ஒரு ஃபிசிக்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்றது என்னோட வந்து ஒரு ஒப்பீனியன். ஸோ இதை இம்ப்ரூவ் பண்ணதுனால. அண்ட் ஸோ இதுதான் பேசிக்காக பண்ணது.